ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். சீக்கிரமாக எந்திரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையை நம்ம ரசிக்க முடியும். ஜில்லுன்னு ஒரு காற்றடிக்கும், அதோடு சேர்ந்து இந்த பறவைகள் சத்தம் அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்கும். டெய்லி சீக்கிரமாக எந்திரிச்சு பாருங்கள், அன்றைய நாள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். நமக்கு எப்பவும் இருக்கிறத விட அன்றைக்கி நம்ம ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்போம். இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசித்ததுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் காய வைக்கலான்னு பார்த்தேன். வெயில் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த தாம்பலத்திலே வச்சு மிளகாய் காய வச்சுருக்கேன். சப்போஸ் மழை வந்துச்சுன்னா இப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் அடுத்து நைட்டு கழுவுன ஜாமான் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அந்தந்த பிளேஸில் வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம எதையுமே காணோன்னு நம்ம தேட மாட்டோம், எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஷாப்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணல, குக்கிங் வேலை இருக்குது. இருந்தாலும் இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்குது. அதுக்கான ஆர்டர் தான் நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா பெண்களாலையுமே சாதிக்க முடியும். அப்படி ஒரு நம்பிக்கையோடு எடுத்து பண்ணினது தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எப்பயும் ஆர்டர் கொடுக்குறவங்க முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. நான் எல்லாத்தையுமே கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி திடீர்னு ஆர்டர் வந்ததுனால அதை அவசரமாக பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் நம்ம ஆர்வத்தோடு செய்கிறப்ப டைம் போகிறதே தெரியாது. அப்படி தான் எனக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. லன்ச் டைம் வந்துருச்சு, ஆனால் நான் சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ணலை. கொஞ்ச நேரம் பேக்கிங் வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேர்டு தாளித்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி அன்றைக்கி நான் சாப்பிட்டேன். அடுத்து மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பேக் பண்ணி டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ரிலேட்டிவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. எங்கூர் சைடில் ரொம்ப நெருக்கமான சொந்தங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாரீ கொடுத்து தான் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன சாரீ கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த சாரீ தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாரீனா யாருக்கு தான் பிடிக்காது? அதேமாரி ஒரு ஆர்வத்தில் உள் சைடு என்ன டிசைன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையால் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் ஒர்க் இருந்ததுனால மதியம் லஞ்சு சிம்பிளாக செஞ்சுருந்தேன். டின்னருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சுட்டக்கோழி செய்யலாம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் எல்லா மசாலாவும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாமே சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock இருக்கும். நான் லேட்டாக தான் இந்த சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். சிக்கன் மசாலாவில் 1 or 2 hours ஊறுனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கடைசியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுட்டக்கோழி செய்கிறதுக்கு சார்கோல் மட்டும் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இதை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீட்டிலையே. இது கூட சேர்த்து சாப்பிட புரோட்டா மட்டும் நான் கடையில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் செய்ய முடியாது, ஏன்னா நான் லேட்டாக தான் இது செய்யலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் புரோட்டா மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக பாஸ்தா செஞ்சுருந்தேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. முன்னாடிலாம் நாங்கள் ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.